ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு த நியூ எபிசோட். இந்த எபிசோடுக்கு என்ன பேர் வைக்க போறோம்னா வாட்ஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. அதுதான் இந்த எபிசோடோட பேர். இது ஃபர்ஸ்ட் எபிசோடு. ஸோ இதில் என்ன பண்ண போறோம்னா பெருசாக ஒன்றும் இல்லை. இது வீக்லி ஒரு வீடியோ வரும். அந்த வீக்கில் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேட்ச் எல்லாம் உங்களுக்கு கம்பைல் பண்ணி ஒரு வீடியோவாக போடுவேன். ஸோ ஒவ்வொரு மேட்சஸை பற்றி என்ன நடந்தது, அது என்னென்ன நல்லது, என்னென்ன அட்வான்டேஜஸ், என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் நான் சொல்ல போகிறேன். அதுதான் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேபி அது இந்தியா மேட்சாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் மேட்ச்க்கான ஒரு ப்ரிவியூமே ஆட் அப்பாக வரும். ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் என்னன்னா நியூசிலாந்து vs பாகிஸ்தான் மேட்ச். ஸோ ஆல்ரெடி அங்கே ட்ரை சீரிஸ் நடந்தது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸோட ரெண்டு டீமுமே உள்ளே வந்தாங்க. பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் டாஸ் பண்ணி டாஸ் ஜெயிச்சு அவங்க பவுலிங் சூஸ் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வில் யங் ஒரு செம பேட்டிங் ஆடினாரு. ஒரு செம 100 அந்த டெம்பரமெண்ட் காமிச்சாரு. ஸோ அந்த டெம்பரமெண்ட்டுக்காகவே மச் டிசர்வ் 100 அவரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்சன் கிளிக் ஆகல. டேரல் மிச்சலும் சுத்த பார்த்தாரு, அவுட் ஆயிட்டாரு. சரி அவ்வளோதான் போச்சு போல, படுத்துரும்னு நினைச்சேன். டாம் லாத்தம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை சூப்பராக காமிச்சாரு. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பொறுமையாக அந்த விக்கெட் போகும்போது அந்த கருமையாக கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி ஆடி கடைசியில் அந்த 43 வரைக்கும் அப்படியே சூப்பராக கொண்டு போனார். அதுக்கப்புறம் அவர் அடிக்க ஆரம்பிச்சு அவரும் கடைசி இந்த கிளென் பிலிப்ஸும் கை கொடுத்து ஒரு செம டார்கெட் கொண்டு வந்தாங்க. இவர் டாம் லாத்தம் ஒரு 118 ஒரு சூப்பர் நாக்கு. அது செமையா அந்த டார்கெட் செட் பண்ண ஒரு 320ங்கிற ஒரு சூப்பர் டார்கெட் கொண்டு வந்தாங்க. ஸோ அங்கேயே பாகிஸ்தான் டீம் மூஞ்சு சரியில்லை. என்னடா 320 அப்படிங்கிறது ஒரு பெரிய டார்கெட் பாகிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ பாகிஸ்தான் பேட்டிங்க்கு வந்தாங்க. பாபர் அசம் அவர் எப்பயும் போல யார் எப்படின்னா ஆடுங்கடா, இதுதான் என் ரோலை நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஆடுவேன்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லாக அவர் ஸ்டார்ட் பண்ணார் அவர் இன்னிங்ஸை. ஆனால் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல, சப்போர்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ரிஸ்வான் கொஞ்சம் ட்ரை பண்ணார். ஆனால் கிளென் பிலிப்ஸ் ஒரு ஸ்டெல்லார் கேட்சை பிடிச்சி மேட்ச் அப்படியே திருப்பிட்டாரு. பாபர் அசம் தனியாக நின்றுக்கிட்டே இருந்தார். என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு 50 ஒரு நல்ல 50 அடிச்சாரு. அவர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அங்கிட்டு யாருமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் சல்மானுங்கிற ஒரு செம்மையாக ஆடினார். ஒரு செம்ம ஸ்பின் ஹிட்டிங்கு சூப்பர்பா அந்த ஸ்பின்ல அடி போட்டு பொளந்துட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாண்ட்னர் ஒரு நல்ல மூவ் பண்ணி ஃபாஸ்ட் பவுலர கொண்டு ஒரு சூப்பர்பா அவர் விக்கெட் எடுத்து முடிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த குஸ்துல் அப்படிங்கிறவர் அவருமே பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் குஸ்துல் அதுக்கு முன்னாடியே மேட்ச் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. சரி இதுக்கப்புறம் யார்றா அடிக்க போறாங்கிறப்ப குஸ்துல் ஒரு சூப்பர்பான ஒரு 50 அடிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சும்மா டைலாண்டர்ஸ் 6 அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதுல எந்த யூஸுமே இல்ல. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்ப பாபர் அசம் நம்பி இருக்க மாரி தான் இருந்தது. இந்த போன மேட்ச பொறுத்தவரைக்கும் சொன்னா பாபர் அசம் நம்பி தான் மொத்த டீம் விளையாண்ட மாரி இருந்தது. ஏன்னா, அவர் நல்லா ஒரு ரன்ல ஆடுனாரு. ஸோ தே நீட் டூ அவர சுத்தி ஆட பார்க்கணும். பட் ஆனா யாராலயுமே ஆட முடியல. இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபக்கர் ஜமானுமே புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா, சரி ஃபக்கர் ஜமான வேற வழி இல்ல. ஃபக்கர் ஜமான டாப்ல போட்டுட்டு வேற ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தேன். இப்ப அவருமே இல்லாததுனால ஃபக்கர் ஜமான் போனது ஒரு எந்த அளவுக்கு லாஸ்ன்னு தெரியல. ஸோ இங்கிருந்து அவங்க எப்படி பில்டப் பண்ணிட்டு மேல போறாங்கன்னு தெரியல. அதுவும் இல்லாம இவங்களுக்கு என்னென்ன இஷ்யூ இருக்குன்னா பாகிஸ்தானுக்கு டெத் பவுலிங் எனக்கு தெரிஞ்சு சுத்தமா அவங்க யார இப்ப அவங்க டெத் பவுலர் யாருன்னே தெரியல. ஏன்னா அந்த 3 சயின்ஸ் ஆஃப்ரிடியா இருக்கட்டும், நசீம் ஷாவா இருக்கட்டும், ஹாரிஸ் ஷாஃபா இருக்கட்டும் 3 பேரும் பவர் பிளேல ஹாரிஸ் ஷா பவர் பிளேல போடுறதில்ல. பட் சயின்ஸாவும் நசீம் ஷா சயின்ஸ் ஆஃப்ரிடியும் இவருமே சூப்பரா பவர் பிளேல சூப்பரா போட்டுறாங்க. பட் டெத்துல பார்த்தீங்கன்னா 3 பேருமே அடி. அதுக்கான எக்ஸாம்பிள் இந்த மேட்ச் தான். லாஸ்ட் 10 ஓவர்ஸ்ல 113 ரன் குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க என்னதான் நீங்க பவர் பிளே மிடில் ஓவர்ல கூட அப்படி தப்பிச்சாலும் டெத்துல 113 ரன் குடுக்கறது இட்ஸ் அ கிரைம். ஸோ அங்க அதனால தான் உங்களுக்கு டை சீரிஸ்மே சரி, இங்கேயும் சரி உங்களுக்கு 300க்கு மேல டார்கெட் போகுது. 300க்கு மேல டார்கெட் போனா உங்க டீமால சேஸ் பண்ண முடியல. ஸோ பாகிஸ்தான் நீட் டு லுக் ஆன் தேர் டெத் பவுலிங். அது ஃபார் ஷூரா இருக்குது. நியூசிலாந்துக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க பவுலிங் சூப்பரா போடுறாரு. ஹென்ரியா சரி, வில்லியம் மொரிக்கியா சரி, சாண்டர் டிசிப்ளினா போடுறாங்க. அவங்க பெருசா தான் ட்ரை பண்ணல. நாங்க டிசிப்ளினா போட போறோம் எங்க லைன் லென்த்ல. நீங்களா விக்கெட்ஸ் குடுத்துருவீங்கங்கிற அந்த அந்த ஒரு ஸ்டெடி ஒரு மந்த்ரால போறாங்க. ஸோ அவங்க டீமுமே பிரில்லியன்ட்டா இருக்கு. அவங்களுக்கு என்னென்ன பெருசா இஷ்யூவா இருக்கணும்னா, கேன் வில்லியம்சனும், டேரல் மிச்சல் எப்படி ஃபார்ம்க்கு வர போறாங்கிற இஷ்யூவா தான் இருக்குமே தவிர, ரச்சின் ரவீந்திரா அதுக்கப்புறம் வில்லிங்க உடைச்சிட்டு உள்ள வருவாரா? அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ இந்த இந்த மேட்ச்மே ஒரு பரவால்ல. ஒரு ஒன் சைடடா தான் போச்சு. பட் நல்ல ஒரு பேட்டிங் பார்த்தோம். 2 100 பார்த்தோம். சூப்பரா இருந்தது. நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ். அது ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. ஒரு சரியான ஒன் சைடடா போயிருச்சுங்க. ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் டாஸ் ஜெயிச்சாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் வேற கேட்டு வாங்குனாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ல பார்க்குறேன். ஷமி பெருசா நெக்ஸ்ட் ஹேண்ட் பால்ன்னு சொல்ல முடியாது. லைட்டா உள்ள வந்தது.
ஆனா சௌமியா சர்க்கார் ஒரு யூஸ்லெஸ் ஷாட். அது என்ன ஷாட்னே தெரியல. சும்மா அப்படி பேட்ட விடுறாருங்க. விட்டு எட்ஜ் ஆகி கேரி ஆகி கேஎல் ராகுல் வாங்கினாரு. அடுத்த ஓவரா இவர் போடுறாரு. லைட்டா எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆச்சு. பேட்ட வெளிய விட்டாரு. ஈஸியா வந்து கேட்ச் போச்சுங்க. ஸோ எனக்கு இந்த டாப் 2 விக்கெட் வந்து எனக்கு கன்வின்சிங்காவே இல்ல. ஏதோ சும்மா ஒரு கடமைக்கேன்னு வந்து சுத்துன மாரி இருந்ததுங்க. அதுக்கப்புறம் கேப்டனும் வந்தாரு. அவருமே வந்து ஒழுங்கா ஆடல. அவருமே விக்கெட்ட குடுத்துட்டு போயிட்டாங்க. சரி என்னடா இது ஒரு 200 கூட வரா போறதில்ல போல. ஒரு சின்ன மேட்ச்சா முடிஞ்சது. நான் மேட்ச் 2:30க்கு பார்த்துட்டு இருந்தேன். சரி 5 மணிக்கு மேட்ச் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான். இதெல்லாம்டா 5 மணிக்கு மேட்ச் முடிஞ்சிரும். அவ்வளோதான்டா கிளம்பிருவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆனா ஜாக்கர் அலியும், ஹிருதாயும் வந்து ஒரு ஒரு மெச்சூரிட்டி காமிச்சாங்க. 2 யங்ஸ்டர்ஸ் தான். பட் செம்ம மெச்சூரிட்டி காமிச்சாங்க. என்னதான் விக்கெட் போனாலும் நாங்க விக்கெட் குடுக்க மாட்டோம். ஈஸியா குடுக்க மாட்டோம்ன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்க்யூஸ் பண்ணி ஆனா ஃபுல்லா முடிக்க முடியல. 228 தான் வந்து முடிஞ்சுச்சு. லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போய் கரெக்ட்டா 228 வந்தாங்க. ஒரு ரெஸ்பெக்டபிள் டோட்டலுக்கு எடுத்துட்டு போனாங்க. பட் தே ஹேட் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இந்த மாரி லைனப் அவங்க எப்ப ஆடுவாங்கன்னு தெரியல. பட் ஒரு நல்ல ஒரு செமையான பேட்டிங். இந்தியன் டீமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அக்சர் இந்த 8வது ஓவர் தாங்க அந்த மேட்ச் டர்னிங் ஓவர். இந்த 2 விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களால என்ன க்ளூவே இல்ல. அப்புறம் இந்த 2 யங்ஸ்டர்ஸ் வந்து காப்பாத்துனா தான் ஒரு 228 ஆச்சும் வந்தாங்க. இல்லன்னா 200 பிலோ 200க்கு அது ஃபார் ஷூரா இருந்திருக்கும். அவங்க 2 பேரும் நல்லா ஆடுனனால தான் உள்ள வந்தாங்க. 228 அடிச்சாங்க. இந்த டார்கெட் தெரியும் உங்களுக்கே ஒரு பிரெட் அண்ட் பட்டர் டார்கெட் ஃபார் இந்தியா. பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா அந்த வேர்ல்ட் கப் 2023ல வந்து அதே வெர்ஷன் ஆஃப் ரோஹித் சர்மாவ பார்த்தோம். செமையா ஆடுனாரு. வந்து ஒரு 40 கூட அடிச்சாரு. கில் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு கோல்டன் ஃபார்ம்ல இருக்காரு. அந்த 5 ஓடிஐயா இருக்கட்டும், இப்ப இருக்க அந்த சாம்பியன்ஸ் டிராபி மேட்சா இருக்கட்டும், செம ஃபார்ம்ல வந்தாரு. வந்து இங்கேயும் ஒரு 100, 2 100, 3 50 எப்பா அவரு என்ன ஃபார்ம்ல இருக்காருங்க. செம்மையா ஆடிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஐயர், விராட் கோலி அவங்க ஐயர் கூட விடுங்க. ஐயர் கூட இப்போ அடிச்சாரு. பட் அதுவுமே பார்க்கணும். பட் விராட் கோலி எனக்கு தெரியலங்க. மறுபடியும் லெக் ஸ்பின் அவுட் ஆயிருக்காரு. ஸோ, அது என்னன்னு எனக்கு தெரியல. பட் கடைசியில கேஎல் ராகுல் கடைசியில வந்து கிளாஸியா அவரையும் அவருடைய ஸ்பாட்டையும் காமிச்சிருக்காரு. நான் முக்கியம்ப்பா டீமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒரு இதையும் காமிச்சிருக்காரு கேஎல் ராகுல். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் பெருசா ஒண்ணும் இல்ல. ஒரு பங்களாதேஷோடைய ஒரு புவர் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸு. அந்த ஹிருதாயும், ஜாக்கர் அலினால ஒரு ரெஸ்பெக்டபிள் டார்கெட் வந்தது. ஸோ, அதனால வந்து சரி ஏதோ பார்க்கும்படியாவது இருந்தது. இதுல என்ன இஷ்யூன்னா, பங்களாதேஷ் டாப் ஆர்டர் நீட்ஸ் டூ ஏதாச்சும் பண்ணியே ஆவணும். பவுலிங்குமே வந்து எனக்கு என்ன கன்வின்சிங்காவே இல்ல. எனக்கு நல்லா போட்டாங்களா போடலயான்னு கூட தெரியல. ஏன்னா வந்து அவங்க பேட்டிங் இஷ்யூனால எதுவுமே பார்க்க முடியல. இதில இந்த 228ல நீ எப்படி போட்டாலும் ஜெயிக்க தான் போற. இதில என்னத்த நோட்டபிள் பவுலிங் பார்க்குறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு தெரியல அவங்க பவுலிங்ல இஷ்யூ இருக்கா இல்லையான்னு. பேட்டிங் சீரியஸா தே நீட் டூ லுக் ஆஃப்டர் இட். இந்தியால என்னென்ன இஷ்யூவா இருக்கும்னா, நான் வந்து எனக்கு இந்த மிடில் ஓவர் பெனிட்ரேஷன் யார் பண்ண போறா? அதுதான் ஒரு பெரிய இஷ்யூவா இருக்குது. அது நான் எப்படின்னு தெரியல. ஓகே அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் கராச்சில 2வது மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்சும் கராச்சில நடந்தது. இப்ப இது வந்து 3வது மேட்சும் கராச்சில நடக்குது. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா டாஸ் வின் பண்ணாங்க. ஸ்ட்ரெய்ட் அவே தே டுக் அப் பேட்டிங்கு. ரியான் ரிக்மில்டன் எப்பா என்ன அடிங்க! அப்பா அந்த ஸ்டாண்ட்ஸ வச்சுக்கிட்டு சும்மா டகார் டகார்ன்னு அடிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு ஆப்கானிஸ்தான்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்டில் தே ஆர் டிபெண்டிங் அப்பான் ஸ்பின்னர்ஸ். பாகிஸ்தான் பிட்ச்ல நீங்க அதிகபட்சம் ஆடுனாலே 2 ஸ்பின்னர் தான். பட் நபியும் 10 ஓவர் போடுறாரு. நூர் அகமது அங்கிட்டு 9 ஓவர் கிட்ட போட்டாருன்னு நினைக்கிறேன். ரஷீத் கான் 10 ஓவர். நீங்க எல்லா இடத்துலயும் ஸ்பின்ன வச்சுட்டு உங்களால டாமினேட் பண்ண முடியுமாங்கிறத அவங்க யோசிக்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பால் வந்து இவர் ஃபஸ்லக் ஃபரூக்கி போடுறாரு. அங்கிட்டு ரபடா ஃபர்ஸ்ட் பால் போடுறாரு. 2 இதுலயும் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்லக் ஃபரூக்கி எடுத்தோனே ஸ்ட்ரெய்ட்டாவே யாக்கர் போனாரு. நான் நினைச்சேன் ஒரு குட் லென்த்லேருந்து ஒரு ஸ்விங் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுவாருன்னு பார்த்தேன். ஆனா இல்ல. ஸ்ட்ரெய்ட்டாவே யாக்கர் போனாரு. ஸோ அதிலேயே வந்து தெரியுது. ஸோ அவங்க அந்த பிட்சுக்கு இன்னும் அடாப்ட் ஆகலைன்னு சொல்லி தெரியுது. ஸ்டில் இன் T20 மோடா அது எனக்கு தெரியல. பட் ஆனா இந்த பிட்சுக்கு தகுந்த மாரியே போடல. ரியல் டெக்கன்ட்ரி அடிச்ச ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல பார்த்தீங்கன்னா, எல்லாம் உள்ள தான். டோனி ஜார்சி அடிச்ச இந்த ஃபிளிக் ஆடுனது, இவர் ரெக்கில்டன் அடிச்சது, பவும் அடிச்சது எல்லாமே ஒரு இதுவுமே இல்ல. ஃபுல்லா ஒண்ணு காலுக்கு போடுறாய்ங்க, இல்ல ஷார்ட் பால் வைக்கிறாங்க. அவ்வளோதான் வேற அவங்க ட்ரபிள் பண்ண மாரி எனக்கு தெரியல. டிசார்ஜியே வந்து ஏதோ அந்த இவர் போட்டாரு அடிக்க போய் தான் அவுட் ஆனாரு. பிகாஸ் அவருமே ரன்ன பால் ஆடிட்டு இருந்தாரு. ஸோ அவருமே அடிக்க போய் தான் அவுட் ஆனாரே தவிர, மத்தபடி எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே ட்ரபிளிங் மாரி எனக்கு தெரியல. ஸோ அவங்களும் வந்த இவர தவிர டோனி டிசார்ஜிய தவிர எல்லாருமே அடி பொளந்தாரு. இருக்கட்டும், உங்களுக்கு ரசீவ் ஆண்டர்சனா இருக்கட்டும், மில்லரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அடி அடின்னு நவுத்தி முடிச்சு ஒரு 315ங்கிற ஒரு டார்கெட்ட குடுத்தாங்க. அப்ப எனக்கு என்ன யோசிச்சேன்னா, ஓப்பனர் அடிச்சா மேட்ச் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாதுன்னு சாரி ரபடாவும் யோசிச்சேன். பட் ரபடாவும் உங்களுக்கு மார்க்கோ யான்சனும் வந்து ஒரு செம்மையா போட்டாங்க.
சோன் எக்ஸாம்பிள் எப்படி இந்த பிச்சில் போகணுங்கிறது ரப்படா அப்படியே லென்த்தில் வச்சு இப்படின்னு ஆட்டுறாங்க. பட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இந்த பிச்சு ஒரு பெர்ஃபெக்ட் மேட்ச் மாதிரி தெரியுது. அவங்களுக்கு பாகிஸ்தான் பிச்சு தே ஃபீல் லைக் ஹோமாக தான் தெரியுது. பிகாஸ் அவங்களுக்கு எப்படி சவுத் ஆப்பிரிக்காவில் அந்த லென்த்தில் அடிச்ச அந்த பவுன்ஸ் கிடைக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் கிடைத்தது. ஸோ விட்டு விளையாடிட்டாங்க. ஒன்றுமே பண்ண முடியல. பவர் பிளேல ஒன்றும் அவங்க ரன் ஸ்கோரே பண்ண முடியல. அது 2 விக்கெட் வர போச்சுன்னு தே ஹேவ் அதாவது சவுத் ஆப்பிரிக்கா ஹஸ் புட்டிங் ப்ரெஷர் ஆன் ஆப்கானிஸ்தான். அவங்க நீ அடிச்சாதான் முடியும், நீ கன்சர்வேட்டிவ் ஆடினா முடியாதுன்னு சொல்லிட்டு தே மேட் தம் டு பிளே சம் ரேர் ஷாட். அதனால தான் ஒன்றுமே பண்ண முடியல. அவரு சுத்துறாரு கித்துறாரு ஒன்றுமே பண்ணல. ஒரு பால் போடுற சரக்குன்னு உள்ள ரட்டுன்னு அடிக்குது. அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது ஆஸ் அ பேட்ஸ்மேனா. அதுவும் இல்லாம அவங்க ஃபுல்லா ஃப்ரண்ட் ஃபுட்டாவே போன மாதிரி இருந்தது. கொஞ்சம் அந்த பேக் கொஞ்சம் பவுன்ஸ் வருது, கொஞ்சம் விட்டு இப்படி அடிப்போங்க தான் இல்ல. ஃபுல்லா ஃப்ரண்ட் ஃபுட்லயே போய் ஆடுனனால மேக்ஸிமம் எட்ஜஸ், போல்ட் நிறைய ரன் அவுட்ஸ், ப்ரெஷர்ல ஒண்ணுமே அவங்களால பண்ண முடியல. பட் அதுலயும் ஒரே ஒருத்தர் தான் அடிச்சார், ரஹமத் ஷாங்கிறவர். ஸோ ஹீ ஷோ சம் கிளிம்ஸ் அப்படின்னு மாதிரி தான் சொல்லணும். 92 பால்ஸ் நின்று 90 அடிச்சாரு. ஸோ அவர் வேணா ஒரு பாசிட்டிவ் சொல்லலாம். மற்றபடி ஆப்கானிஸ்தான் டீம் இன்னும் தே நீட் டு அடாப்ட் டு திஸ் பிட்ச். அவங்களுமே ஸ்பின்னர்ஸை வச்சு இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி அவங்களால எப்படி கொண்டு போக முடியுங்கிறது அவங்க திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். பிகாஸ் 3 ஸ்பின்னர் நீங்கள் போடுறீங்க. ஸோ எந்த அளவுக்கு அது உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்போது, அப்புறம் ஃபாஸ்ட் பவுலிங் சுத்தமாக பேஸ் இல்லை. இவர் மில்லர் ஒரு பால் அடிக்கிறார் டெத்தில், மெதுவாக போடுறாரு. மில்லர் நல்லா டைம் எடுத்து பின்னாடி போய் பட்டார்னு ஒரு அரை எப்படியோ போய் பவுண்டரி போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபாஸ்ட் பவுலிங் கொஞ்சம் யோசிக்கணும். கொஞ்சம் பேஸ் எப்படியாச்சும் ஏற்ற பார்க்கணும். சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ ஹென்ரி கிளாசன் யார் டோன் டிசார்ஜி வெளியே போவார்னு நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பவுமா மேலே ஓப்பனிங் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போவாங்க தான் நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய ஒரு இதாக. மற்றபடி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அவங்க டீமில் எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு சூப்பர் மேட்ச், ஒரு பேட்டிங் மாதிரி ஒரு செம ஃபைட்டு. ஆஸ்திரேலியா விசஸ் இங்கிலாந்து ஒரு சூப்பர்பான மேட்ச். ஸ்மித் வழக்கம் போல் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் சூஸ் பண்ணாரு. பட் ஆனால் கிளியராக தெரியுது, அதாவது ஆஸ்திரேலியாவோட இன்னைக்கு அவங்க எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க அந்த 3 பிக் கன்ஸை. பவுலிங் எனக்கு தெரிஞ்சு கன்வின்சிங்காக எதுவும் இல்லை. ஏன்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு மார்னஸ் லவ்சானேங்கிறது எனக்கு தெரிஞ்சு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 6th 7th பவுலர். அவர் 5 ஓவர் போட்டு ஒரு விக்கெட் எடுத்து அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட நிலைமை எப்படியோ போய் கடைசியில் பார்த்தா 351 ஒரு மேமத் டோட்டல் அடிச்சாங்க இங்கிலாந்துல பார்த்தீங்கன்னா செம்ம பேட்டிங். பென் டக்கெட் சூப்பராக ஆடினாரு. அந்த டாப் ஆர்டரில் நின்று அவரே ஒரு 150 பால்ஸ் கிட்ட, எனக்கு 150 பால்ஸ் கிட்ட ஆடான்னு நினைக்கிறேன். 143 பால்ஸ் ஆடி 165 செம்ம நாக் அடிச்சாரு. ஜோ ரூட்டுமே அவரோட கிளாஸை காமிச்சாரு. அவர் ஒரு 68 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு 68 அடிச்சாரு. அதுக்கப்புறம் அந்த ஹாரி ப்ரூக்கு எனக்கு தெரில, இந்த ப்ரிவியூல இவன் சொன்னான் பாகிஸ்தானில் நம்பிக்கை இருக்குன்னு. பார்ப்போம். ஒரு மேட்ச் போயிருக்கு, இன்னும் 2 மேட்ச்ல ப்ரூக் எப்படி உள்ள டாம் பேட்டன் உள்ள வர முடியுமா? ஏன்னா ஜெமி ஸ்மித் ஆடினாங்க நம்பர் 3ல. ஜெமி ஸ்மித்துமே தெரில அவர் எப்படி உள்ள உள்ள வந்தாருன்னு எனக்கு தெரியல. ஜெமி ஸ்மித் எப்படி வர முடியும்னு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜோஃப்ராச்சர் கடைசியில் ஒரு 10 பால் 21 கடைசியில் அப்படியே ஒரு அடி அடிச்சுட்டு போனார். அடிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 351 அப்படிங்கிற ஒரு நல்ல டார்கெட் வந்தது. ஸோ ஓகே, 350 அடிச்சு இதுக்கப்புறம் எப்படிடா ஆஸ்திரேலியா ஜெயிக்க முடியும்? 350 அடிச்சிட்டாங்க. இன்னும் இங்கிலாந்து கொஞ்சம் பவுலிங் நல்லா தான் இருந்துச்சு ஆஸ் கம்பேர் டு ஆஸ்திரேலியா. ஏன்னா அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இங்கே ஜோஃப்ரா ஆர்ச்சர், மார்க்வுட், ஆதில் ரஷீது உங்களுக்கு இருக்கும்போது எப்படி கார்ஸா வச்சு ஓட்டிடுவாங்கன்னு நினைச்சேன். பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டா போச்சு. மேத்யூ ஷாட் அந்த வார்னரோட ஷூஸை ஃபில் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். ஒரு செம பேட்டிங் ஆனார் டாப் ஆர்டர்ல. அதுக்கடுத்து விக்கெட் போச்சு. ஸ்மித்தும் அவுட் ஆயிட்டாரு. எனக்கு ஐயோ என்னடா இந்த மாதிரி ஒரு டார்கெட் அப்ப ஸ்மித்து ஒரு பக்கம் நின்று ஆகணுமே, அப்பதான் அங்கிட்டு பின்னாடி வர மேக்ஸ்வெல், இங்கிலீஷ், கேரிலாம் அடிக்க முடியுமேன்னு பார்த்தேன். பார்த்தா அப்படியே மார்னஸ் வந்தாரு. அவர் ஒரு 44 அப்படியே அப்படி இப்படின்னு ஆடிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தாங்க என்ன மாதிரி ஒரு பேட்டிங்க. பா, அலெக்ஸ் கேரியோ அடிச்சாரு. பட் இங்கிலீஷ் பா சரியான பேட்டிங்க. டெத்துலலாம் பார்க்குறேன், ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த ஷார்ட் பாலா போடுறாரு. இங்கிட்டு இருந்துட்டு இப்படி ஒரு ஷாட்டு, அப்புறம் ரிவர்ஸ்ல போய் இப்படி ஒரு ஷாட்டு. என்ன மாதிரி ஷாட்டுங்க. அப்படியே நான் வாயை பொழந்துக்கிட்டு பார்த்தேன் இந்த மேட்ச். என்ன மாதிரி அடிக்கிறான் எப்பா. உள்ள உள்ள உள்ளாச்சும் இன்ஃபீல்ட்ல உள்ள வச்சுட்டு போடுறா, அப்படி தூக்கி அப்படி அடிக்கிறாரு. பொழந்து சூப்பரா ஆடினாரு. அப்படியே மேட்ச் 38 பால்ஸ் 51 இருந்தது. ஒரு 3 அவர் 100 அடிக்கிறதுக்கு 100 எப்படி அடிச்சாருன்னா 3 சிக்ஸ் அடிச்சு 100 அடிச்சாரு. ஒரு செம பேட்டிங் ஃப்ரம் ஜாஸ் இங்கிலீஷ். அவரோட 7th ஐசிசி டோர்னமெண்ட் 100 ஒரு செமையான ஒரு பேட்டிங்கு. அப்போ இது இல்லாமல் இதான் ஹையஸ்ட் ரன் சேஸ் இன் ஐசிசி ஈவெண்ட். ஒரு
மேமத் ரன் சேஸ் ஒரு 351 நீங்க சேஸ் பண்றீங்க. அது எத்தனை பால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 14, 15 பால்ஸ் ரிமைனிங் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி சேஸ் பண்றீங்கன்னா சூப்பர். அப்புறம் பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல் எப்படிதான் அந்த மனுஷன் கம்பேக் தரானே தெரிய மாட்டேங்குது. அமைதியா இருக்க மாதிரி இருக்கான். திடீர்னு பார்த்தா வந்து அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். அதுவுமே எனக்கு ஒண்ணுமே புரியல. மேக்ஸ்வெலோட கம்பேக்குமே அவனும் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு போட்டு பொழந்துட்டு போயிட்டாரு. ஸோ பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 3 பேட்டர் அப்புறம் மேல மேத்யூ ஷாட் மேட்ச் அப்படியே கழட்டி குடுத்துட்டு போயிட்டாங்க. இங்கிலாந்துக்கு க்ளூவே இல்லங்க. கடைசியில ஆர்ச்சர் வந்து ஒரு நோ பால் போட ஒண்ணுமே ஒரு க்ளூவே இல்லாத மாரி இருந்தது. என்ன பண்றதுன்னே தெரியல. கார்ஸுமே பார்த்தீங்கன்னா, நான் ரேட் பண்ணேன் ஹையா. பட் பார்த்தீங்கன்னா, அவருமே போயிட்டாரு. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா, நேத்தன் லீஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு டீசென்ட்டா 53 ரன்ஸ் குடுத்திருந்தாரு. ஓகே. இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியில யாருமே கன்வின்சிங்கா இல்ல. ஸோ பவுலிங் இப்ப வந்து இங்கிலாந்து வந்து எத தப்புன்னு யோசிப்பாங்கன்னு தெரியல. முந்தைய மேட்ச் பார்த்தீங்கன்னா, பேட்டிங் சுத்திட்டு பவுலர்ஸ குறை சொல்லக்கூடாதுங்குவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பேட்டிங்ல 351 போஸ்ட் பண்ணிட்டு, இப்ப அத டிஃபெண்ட் பண்ண முடியல. இப்ப திருப்பி பவுலிங்க பிடிப்பாய்ங்க. ஸோ இங்கிலாந்து டீம்ல வந்து ஒரு கொலையடி சண்டையா தான் இருக்கும். ஆஸ்திரேலியாவுக்கு செம ஸ்டார்ட் ஆஃப் சாம்பியன் செம ஸ்டார்ட் டு த சாம்பியன்ஸ் டிராஃபி. ஸோ இத அவங்க எப்படி கேபிட்டலைஸ் பண்ணிட்டு, இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சு சவுத் ஆப்பிரிக்கா இல்ல ஏதாச்சும் ஒரு டீம் இது பண்ணாலே போதும். தே ஹேவ் ஹை சான்சஸ் டு கெட் இன் தட் டாப் 4. ஸோ அது வாட்ச் பண்ண ரொம்ப நான் கீனா இருக்கேன். பட் 2 டீமுக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் பொறுத்தவரைக்கும் ஆஸ்திரேலியா பவுலிங் வந்து ஏதாச்சும் பண்ணி ஆகணும். பிகாஸ் உங்களுக்கு மார்னஸ் 5 ஓவர் எனக்கு அதுதான் ஒரு மாரி இருக்கு. மார்னஸ் 5 ஓவர் போடுற நிலைமைக்கு ஆஸ்திரேலியா டீம் இருக்குது இப்ப அப்படின்னு சொல்ற மாரி இருக்கு. பட் ஓகே. பட் எப்படியோ தே ஹேவ் பீன் புல்ட் ஆஃப் த மேட்ச். ஸோ நெவர்தெல்னஸ் அவங்க என்ன பண்ணாலுமே மேட்ச் ஜெயிக்கணும். அதுதான் எண்ட் ஆஃப் த டே அதுதான் பார்ப்பாங்க. ஸோ தே ஹேவ் பீன் டன் தேர் ஜாப். ஸ்மித் சூப்பர்பா அந்த கேப்டன்ஷிப் பண்ணி சூப்பர்பா கொண்டு போயிட்டாரு. மேட்ச புல் ஆஃப் பண்ணிட்டாரு. ஓகே. இப்போதைக்கு நம்ம நடந்த மேட்சஸ் பத்திலாம் பேசிட்டோம். இப்ப அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நடக்க போற இந்தியா, பாகிஸ்தான் மேட்சோட ப்ரிவ்யூ தான். இது பெருசா ப்ரிவ்யூ பண்றது ஒண்ணும் இல்ல. என்னோட பாயிண்ட்ஸ் என்னன்னா வந்து, அந்த டீம் என்னென்ன பாசிபிலிட்டீஸ் இருக்குன்னு யோசிக்கிறேன். பார்த்தீங்கன்னா, இப்ப ஃபக்கர் ஜமான் கிடையாது. ஸோ ஃபக்கர் ஜமான் ரோல யார் வந்து ஃபில் பண்ண போறா? அது வந்து ஒரு பெரிய கொஸ்டின். அதுக்கப்புறம் பாபர் அசம் மட்டும் அடிச்சிருக்காரு. ஸோ பாபர் அசம் கூட ஸ்டிக் ஆன் பண்ணி யார் அந்த ஒரு இன்னொரு சைடு யார் ஆடி ஒரு இந்த ஏன்னா பார்த்தீங்கன்னா, இப்ப 300 ஆர் 250 இந்த 250 டூ 300 அடிக்கணும்னா கன்ஃபார்ம் டாப்ல ஒரு 100 கன்ஃபார்ம் தேவைப்படுது. இப்ப ஏன்னா பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா எல்லா மேட்சுமே பார்ப்போம். டாப்ல ஒரு பிளேயர் கன்ஃபார்ம் 100 அடிச்சிடலாம். கீழ கன்ஃபார்ம் ஒருத்தன் 50 அப்புறம் 30, 40 அடிச்சிடலாம். ஸோ அது மாரி பாகிஸ்தான்ல யார் அடிக்க போறா? பாபர் ஓகே. ரிஸ்வானால இந்த மேட்ச் வர முடியுமா? அதுவும் இல்லாம இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பாகிஸ்தானுக்கு ஒரு டூ ஆர் டை மேட்ச். இந்த மேட்ச் அவங்க டெஃபினட்டா ஜெயிச்சாகணும். ஜெயிக்கலைன்னா தே வில் பி த ஃபர்ஸ்ட் டீம் டு கெட் அவுட் ஆஃப் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஸோ நாளைக்கு மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. பாகிஸ்தான் நம்ம டூ ஆர் டை மேட்ச் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு. ஸோ நாளைக்கு கன்ஃபார்ம் பாபர் மேல எல்லா கண்ணும் இருக்கும். அதே மாதிரி ரிஸ்வான் மேல டெஃபினட்டா ஐஸ் அவர் மேல இருக்கும். ஏன்னா அடிச்சே ஆகணும். ஸோ அவங்க எப்படி அந்த பேட்டிங்ல எப்படி இது பண்ண போறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் அப்ப சொன்ன மாதிரி டெத் பவுலிங் அதுதான் பெரிய இஷ்யூவா இருக்கு. பட் பார்த்தீங்கன்னா பவர் பிளே நல்லா போட்டுறாங்க. ஸோ அதே 3 பவுலர்ஸ் டெத்தில் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல. சைன்ஸாவா இருக்கட்டும், நதீம் ஷாவா இருக்கட்டும், அந்த ஹாரிஸ் ராஃபா இருக்கட்டும் 3 பேருமே எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்க மாரி எனக்கு தெரியல. ஸோ அவங்க டெத் பவுலிங் எப்படி நாளைக்கு போட போறாங்கங்கிறத நம்ம அத பார்க்கணும். இந்தியா சைடுல நான் சொன்ன மாரி தான். குல்தீப் வந்து எனக்கு இன்னுமே கன்வின்சிங்கா இல்ல. அவர் விக்கெட் எடுக்கிற மாரி ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைச்சது. பட் விக்கெட் எடுக்கல. அன்பார்ச்சுனேட்டா இல்ல அன்லக்கியா எனக்கு தெரியல. ஸோ என்னோட கொஸ்டின் என்னன்னா, கேன் வருண் சக்கரவர்த்தி சிப் இன் பிளேஸ் ஆஃப் குல்தீப் யாதவா? அது அந்த பிக் மேட்ச்ல பண்ணுவாங்களா? ஜிஜிஎன்கோ, ரோஹித் ஒத்துப்பாரா? அது எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா வருண் சக்கரவர்த்தி நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. நீங்க அவர டப்புன்னு எடுத்துட்டு வந்தீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, ஏன் எடுத்துட்டு வந்தீங்கன்னா, அவர் இந்த விக்கெட் டேக்கிங் மோஜோ இருக்கறனால தான் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஸோ குல்தீப்புமே விக்கெட் எடுக்க முடியாதனால நீங்க கொண்டு வருவீங்களா? இந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்து மேட்ச் அப்படியே திருப்புறதுக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி அப்ப கேட்டது தான். நேத்து இந்த பங்களாதேஷோட பெர்ஃபார்ம் பண்ண மாரியே ஷமி, ஹர்ஷித் ராணாவால இந்த மேட்ச் ப்ரொவைட் பண்ண முடியுமா? இல்ல ஹர்ஷதீப் சிங்கால உள்ள வர முடியுமா? இந்த மாரி சில கேள்விகள் தான் இருக்குது. பட் யார் ஜெயிப்பாங்கன்னு என்ன கேட்டீங்கன்னா, கன்ஃபார்ம் இந்தியா தான். ஏன் சொல்றேன்னா, பியூரா பேட்டிங் தான். ஏன்னா இந்தியால எல்லாம் இந்த டாப் 5, 6 செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. அக்ஸரு இவரு ஐயரு, அக்ஸரு, கோலி அடிக்காதனால ஒரு மேட்ச் அடிக்கல ஓகே. பட் ஈவன் தோ அவங்க டாப் 5 எல்லாருமே அடிச்சு நம்ம பார்த்தாச்சு. ஸோ எல்லாருமே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. பாகிஸ்தான்ல வந்து கொஞ்சம் சில கன்சர்ன்ஸ் இருக்கு. டெத் பவுலிங்குமே கொஞ்சம் கன்சர்ன் இருக்கு. நான் பவுலிங்ல வந்து இந்த டீம் பெருசு, அந்த டீம் பெருசுன்னே சொல்ல முடியாது. ஏன்னா 2 டீமுமே கிட்டத்தட்ட
அவங்க ஒரு மேட்ச் நல்லா பண்ணிட்டாங்க. பண்ணதுனால நான் அவங்க தே ஹேவ் குட் பவுலிங் நான் சொல்ல முடியாது. பிகாஸ் அதுவுமே ஓகே பங்களாதேஷ் மாதிரி ஒரு டீம் தான். ஸோ அதை நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஸோ பவுலிங் 2 டீமுக்குமே நான் 50-50 தான் சொல்லுவேன். பட் பேட்டிங்கில் பியூர் ஷாட் இந்தியா. ஸோ ஸ்பின்னுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு தான் நல்ல ஸ்பின் இருக்குது. ஸோ அதனால நான் இந்தியா பக்கம் எஜ்ஜு தரேன். ஸோ ஓகே கைஸ், என்னோட எல்லா பாயிண்ட்ஸுமே நான் சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா பாயிண்ட் ஷேர் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வீக்கில் ஸோ நம்ம நாளைக்கு அடுத்து இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ரிவ்யூவில் சந்திப்போம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அடிக்கடி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் எல்லாமே அன்சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நல்லாயிருக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் பண்ணி பார்த்தா தான் எனக்கு எதுவும் வராது. பண்ணாதான் ஃப்யூச்சர் எனக்கு ஏதாச்சும் வரும். அதை தான் சொல்ல வந்தேன். Okay guys, thank you for watching this video. Bye bye.